அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்கு காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. இதை ஷார்ட்டாக CMRR அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஏன்னா டிஆர்பி எக்ஸாமில் இது 2 டைம்ஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கொஷின் கேட்டிருக்காங்க. எந்தெந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 அண்டு 2011 கொஷின் பேப்பர் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? See the first point. Differential mode gain or differential voltage gain means difference between the two input voltage, that is V1 minus V2. நம்மளுக்கு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோடைய சிம்பிள் தெரியும். ஸோ இதான் வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரோடைய சிம்பிள். இதில் 2 இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. இந்த 2 இன்புட்டில் ஒரு இன்புட் வந்து ப்ளஸ் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, இன்னொரு இன்புட் வந்து மைனஸ் அப்படின்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இந்த 2 இன்புட்லேயுமே வந்து ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணக்கூடிய ஏசி சிக்னலுக்கும் அல்லது டிசி சிக்னலுக்கு இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிஃப்ரென்ஸு தான் differential voltage gain or differential mode gain. இந்த 2 இன்புட் சிக்னலில் ஒரு இன்புட் சிக்னலை V1ன்னு வச்சுக்கங்க, இன்னொரு இன்புட் சிக்னலை V2ன்னு வச்சுக்கங்க. இந்த 2க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ், இட் இஸ் கால்டு differential voltage gain or differential mode gain. Okay, see the second point. Common mode gain means common to both input signals, that is no difference. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 இன்புட்டுக்கும் காமன் சிக்னல், அதாவது ஒரே மாதிரியான ஏசி சிக்னல் ஆர் ஒரே மாதிரியான டிசி சிக்னல் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? நோ டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஏன்னா V1க்கும் சேம் சிக்னலும் V2க்கும் சேம் சிக்னல் அப்ளை பண்ணுறோம். இட் இஸ் கால்டு காமன் மோடு கெயின். இதில் அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் ஞாபகிச்சுங்க, 2 இன்புட்டுக்குமே காமன் சிக்னல், அதாவது ஒரே மாதிரியான ஏசி சிக்னல் ஆர் ஒரே மாதிரியான டிசி சிக்னல் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ 0. அவுட்புட் வோல்டேஜோட வேல்யூ எப்படி இருக்கும்? 0. அதாவது இந்த இடத்துல அவுட்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது 0. அப்போ இந்த 2 பாயிண்டோடைய ரேஷியோ தான் காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. See the third point. Common mode rejection ratio is the ratio of the differential voltage gain to the common mode gain. That is, கீழே பாருங்க, common mode rejection ratio equal to differential mode gain divided by common mode gain. இதை நம்ம வந்து AD by AC அப்படின்னு சொல்லலாம். இதை வர இந்த மாதிரி, அல்லது ADM by ACM. ADM அப்படின்னா differential mode gain, ACM அப்படின்னா common mode gain. Next பாருங்க, the CMRR is expressed in decibel. The value of CMRR can also be expressed in logarithmic terms as இந்த பாருங்க 20 into log into CMRR. இது ஒரு லாகரிதமிக் ஃபார்மேட்லேயும் நம்ம எழுதலாம். அந்த ஃபார்மேஷன் தான் 20 into log into CMRR. நம்மளுக்கு தான் தெரியுமே இந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது பாருங்கள், அதை அப்படியே இங்கே எழுதிருங்க. இப்போ லாக் AD by ACன்னு இருக்குது. அப்போ டிவைடில் இருந்துன்னா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸில் எழுதணும். அதான் லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 20 into log of AD minus 20 into log of AC. இதில் AD அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் கெயின், AC அப்படிங்கிறது காமன் மோடு கெயின். இதில் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இந்த எல்லாமே இந்த பார்ட் ஃபுல்லாகவே ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். இதை வேறு மாதிரி சொல்லலாம். எப்படின்னா காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ டிபெண்ட் ஆன் தி டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். எப்படின்னா டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இந்த பாருங்கள், இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ ஆல்சோ இன்க்ரீஸ்டு. இந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையரோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ ஆல்சோ டிக்ரீஸ்டு. உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ டிஃபரன்ஷியல் மோடு கெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சிஎம்ஆர்ஆர் ஆல்சோ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். டிஃபரன்ஷியல் மோடு கெயின் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சிஎம்ஆர்ஆர் ஆல்சோ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ரெண்டு ஈக்குவல் இருக்கா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். For better performance of the differential amplifier, AD should be large and AC should be 0, or a differential amplifier should have high differential voltage gain and very low common mode voltage gain. That is, common mode rejection ratio should approach infinity. So இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் கெயின் லார்ஜு அல்லது டிஃபரன்ஷியல் வோல்டேஜ் கெயின் ஹை வேல்யூவாக இருக்குது. காமன் மோடு கெயின் 0 அல்லது காமன் மோடு கெயின் லோவாக இருந்ததுன்னா, அப்போது லார்ஜ் வேல்யூ டிவைடட் பை 0 அல்லது ஹை வேல்யூ டிவைடட் பை லோ வேல்யூ, இப்படி ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அதாவது டிஃபரன்ஷியல் மோடு கெயினோட வேல்யூமே காமன் மோடு கெயினோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணினா, அதாவது லார்ஜ் வேல்யூ டிவைடட் பை 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஏன்னா லார்ஜ் வேல்யூ டிவைடட் பை 0 அப்படின்னு இன்ஃபினிட்டி தானே. 1/0 அப்படின்னு என்னது? இன்ஃபினிட்டின்னு தான் சொல்லுவீங்க. தட்ஸ் ஆல். காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து இன்ஃபினிட்டி. அதை இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம் அல்லது லார்ஜ் வேல்யூன்னு சொல்லலாம். இது இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம் அல்லது லார்ஜ் வேல்யூன்னு சொல்லலாம். அந்த லார்ஜ் வேல்யூ தான் 90 டெசிபல். அந்த லார்ஜ் வேல்யூ தான் எவ்வளவு? அதிகபட்ச வேல்யூ எவ்வளவு? 90 டெசிபல். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இந்த பாயிண்ட் நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். larger the value of CMRR, better is the differential amplifier. இந்த differential amplifier பொறுத்து தான் இந்த CMRR, அதாவது காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து லார்ஜா இல்லை ஸ்மாலா அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைனல் பண்ணுறோம். அப்போ டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஆல்வேஸ் வந்து லார்ஜ் தான். தேர்ஃபோர் CMRR அப்படிங்கிறதும் லார்ஜ் வேல்யூ தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ இஸ் தி அபிலிட்டி ஆஃப் differential amplifier to reject the common mode signal. இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்து தான். இந்த காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ எதை பொறுத்து ஃபங்க்ஷன் ஆகுது? டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். DA அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் பொறுத்து தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த இடத்துல காமன் மோட் சிக்னல், அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சிக்னலை நம்ம என்ன பண்ணிடணும்? ரிஜெக்ட் பண்ணிடணும். ஒரே மாதிரியான, அதாவது இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சிக்னலை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். காமன் மோடு ரிஜெக்ஷன் ரேஷியோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகரிதமிக் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 × log × CMRR. இந்த CMRR இந்த இடத்துல 10ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுனா ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல 100ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் 40ன்னு கிடைக்கும்.
இந்த இடத்துல 1000 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து 16 கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.